தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபம் பண்ணுவதை குறித்து நாம் தொடர்ச்சியாக காணொளியிலே பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் தானியேலை சிங்கக்கவியில் தூக்கி போட்டபோது தானியேலை தேவன் காப்பாற்றியதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து நாம் பகிர்ந்திருந்தோம். ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பைபிள் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வார்த்தை 37ஆம் வார்த்தையை தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையில் என்ன தியானிக்க இருக்குது அப்படின்னா, எலியா ஜெபிக்கிறார். மோஸ்ட்லி இன்றைக்கி நிறைய ப்ரீச்சர்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அதிகாரம் பொருந்தினதான ஜெபங்களாக இருக்கும். அதிகாரம் பொருந்தினது தேவனுக்கிட்டேயே அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கட்டளை இடுகிறேன் ஆண்டவரே, இதை எனக்காக செய்தருளுவீராக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இப்பொழுதே இதை செய்வீராக. இப்படியெல்லாம் அதிகாரத்தோடு தேவனுக்கிட்ட கேட்கக்கூடிய ஜெபங்களை நீங்கள் பார்த்துருக்க முடியும். மோஸ்ட்லி தேவன் நம்மளுக்கு அதிகாரம் தந்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, சாத்தான்கிட்ட பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா வியாதிகள்கிட்ட பயன்படுத்தலாம். நமக்கு எதிரான ஆப்போசிட்டில் என்னென்ன தவறுகள் நடக்குதோ அந்த தவறுகளை சரி செய்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் தேவனுக்கிட்டே அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமா? மோஸ்ட்லி ப்ரேயர் எல்லாம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஏன் எலியா அப்படி ஜெபிக்கலையா? எலியா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வார்த்தையில், நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று அதிகாரத்தோடு ஜெபித்தாரே, அதனால தான் நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 37ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டுகிற நண்பர்கள் 36ஆம் வசனத்தையும் நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதில் எலியா என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்னைக்கு விளங்கப்படும். அந்த சம்பவத்தை செய்ய சொன்னதே ஆண்டவர் தான். அதனால தான் எலியா தைரியமாக என் ஜெபத்தை கேட்டறலும் 37 என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டறலும் என்று அதிகாரத்தோடு ஜெபிக்கிறார். மோஸ்ட்லி இன்றைக்கி நம்மளுடைய ப்ரேயர் எல்லாம் அதிகாரத்தோடு தேவனுக்கிட்ட போகும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னா, மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தையில் டேவில்கிட்ட ஆண்டவர் சொல்கிறதா, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. எப்போதுமே தேவன்கிட்ட போகும்போது ஒரு ஹம்பிள்னஸ் வேணும், ஒரு தாழ்மை வேணும். அவருடைய சொன்ன வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்கும்போது அதை ரிக்வஸ்ட்டாக கேட்கணும். எப்படி அந்த 2 பேர் ஜெபிக்கும்படி தேவாலயத்தில் போகும்போது ஒருத்தர் எவ்வளோ தாழ்மையை ஜெபித்தா பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் இறக்கம் கொடுத்தா பாருங்க. அப்படி தான் தேவனுடைய சமூகத்தை நம்ம தாழ்மையோடு அணுகி நாம் ஜெபிக்கணும். தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.